ஹே நியூ மாம்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். உங்கள் பேபிக்கு எந்த ஃபுட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கனாலும் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கண்டிப்பாக ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன் பீடியாட்ரிஷியன் என் பாப்பாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஹெல்தியான வெயிட் கெயின் ரெசிபி. நான் இப்போ இதை ஏன் பாப்பாவுக்கு பண்ண போகிறேன், வாங்க உங்களுக்கும் எப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவை. ஒன்று வந்து ரைஸ், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். ஸோ இந்த அரிசி கஞ்சி பவுடரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நமக்கு பாப்பாவுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட் எடுத்து அந்த ரைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வெயிலில் அதை காய வைக்க போகிறேன். ஈரப்பதம் அரிசியில் இருந்ததுன்னா பவுடர் வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் அண்ட் சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக நல்ல சன்னில் நல்ல வெயிலில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு பால்கனிலேயே நல்லா வெயில் வரும்ன்றதுனால நான் பால்கனிலேயே வச்சு எடுத்துக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் நல்ல மொறுன்னு இருக்கணும். கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதம் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், பட் ஸ்டில் அரிசி நல்லா காஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அரிசி நல்லா உதிரியாக இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போது அடுப்பை நல்லா பற்ற வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்த அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியோட பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேட்டில் இருக்கணும். இப்போது அரிசி எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுட்டு திரும்பியும் பேனை வச்சு 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த கஞ்சிக்கு ரேஷியோ வந்து 1:2. ஸோ 1 கப்பு நீங்கள் பொட்டுக்கடலை போடுறீங்கன்னா நீங்கள் 2 கப்பு அரிசி போடணும். நான் 1 கப்பு அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டாக பொட்டுக்கடலை கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேட்டுக்கு வரும்போது ஆஃப் பண்ணி பொட்டுக்கடலையும் அரிசியோட சேர்ந்து நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். சீரகத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சீரக வாசனை நல்லா வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜீரண சக்திக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரகம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் நல்லா ஆற விட்டுக்கலாம். அரிசி, பொட்டுக்கடலை, சீரகம் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பிளெண்டருக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். இதை தனித்தனியாக போட்டு அரைக்கணும்னு இல்லை, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு நம்ம ஒரே மிக்சராக ஒரே பவுடராகவே நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் இது ஒரு ட்ரை பவுடராக தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு கொர டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். இது மையாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. அரைச்ச மிக்சரை திரும்ப ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். நம்ம பிளெண்டர்லேயோ மிக்சிலையோ அரைக்கும் போது பவுடர் கண்டிப்பாக சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சூடாக அப்படியே ஸ்டோர் பண்ணோன்னா பவுடர் கட்டிக்கும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி அரிசி கஞ்சி காசுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அரிசி கஞ்சி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த லம்ஸும் கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நல்ல ஹெவி வாட்டர் இருக்க ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கண்டினியூஸாக நல்லா ஸ்லோவில் அடுப்பை வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு நல்ல கஞ்சி ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் ஸ்லோலையே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த சுடு தண்ணியோடு சேர்த்து அந்த மிக்சர் நல்லா கொதிச்சு ஒரு திக்கான ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கஞ்சியை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கஞ்சி கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க. இந்த அரிசி கஞ்சியை நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்காவோ இல்லை லேட் ஈவினிங் ஸ்நாக்காவோ கண்டிப்பாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, உங்களுக்கு டைம் இல்லைன்னும் போது கண்டிப்பாக இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு 5 minutes ப்ரிப்பேர் பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, பாப்பாவுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஏன்னா இது செம்ம டெலிஷியஸாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன் பாப்பா இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது உங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய புது புது ரெசிபீஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.